85 வயசுல ஒரு பெரிய தயாரிப்பாளர், சினிமா துறையை அதிர வச்ச மனுஷன் அடையாறு பாலத்துல ஏறி ஆத்துல குதிச்சு உசுர விட்டு இருக்காரு. ஒரு சாதாரண மரணம் இல்லை இது, இது ஒரு கொலை. இப்படி சொன்னது நான் இல்லை, அவருடைய சொந்த மகன்தான். என் அப்பாவை கொன்னது தயாரிப்பாளர் சங்கம்தான். கே ராஜன் அவங்களோட 3வது மகன் சுரேஷ் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல உடைச்ச அந்த ஒரே வரி இந்த நேரத்துல தமிழ் சினிமா முழுவதையும் நடுங்க வச்சிருக்கு. நான் உங்கள் ஜீவா கார்த்தி. இது உங்கள் வீட்டு செய்தி. செய்திகள் பின் என்ன உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. நண்பர்களே, நேத்து ஞாயிற்றுக்கிழமை மே 17 காலை வேளையில கோடிக்கணக்கான ரூபாய் புரட்டின ஒரு மனுஷன், தயாரிப்பாளர் சங்கத்தோட துணைத் தலைவர், சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விநியோகஸ்தர் சங்கத்தோட தலைவர் கே ராஜன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம காரை நிறுத்த சொல்லி இறங்கி அடையாறு பாலத்துல ஏறி அந்த ஆத்துல குதிச்சிருக்காரு. தீயணைப்பு துறையினர் வந்து உடம்ப மீட்டப்போ ஏற்கனவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த உடம்ப இப்போ தொண்டியார்பேட்டையில மரியாதைக்காக வச்சிருக்கிறாங்க. இறுதி சடங்கு நாளைக்கு மே 19 காலை 10 மணிக்கு நடக்குது. இங்கதான் கதையே திரும்புது. குடும்பத்தினர் சும்மா அழுதுட்டு போகல. மகன் சுரேஷ் இன்னைக்கு மீடியா முன்னாடி வந்து கதறி கதறி சொன்னார், என் அப்பா தற்கொலை செய்யணும், என் அப்பாவை கொன்னது தயாரிப்பாளர் சங்கம் தான். என்ன காரணம் தெரியுமா? கேட்டா நீங்க அதிர்ந்துருவீங்க. கே ராஜன் சினிமா துறையில எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? சொந்த தயாரிப்பாளர்கள் கையில காசு இல்லாம தவிக்கும் போது நீ படம் எடு, காசு நான் தர்றேன்னு சொல்லி கோடி கோடியா கடன் கொடுத்திருக்கு. கடன் வாங்கின தயாரிப்பாளர்கள் வீட்டுக்கு போய், ஆபீஸ்க்கு போய், சங்கத்துக்கு போய் கேட்டிருக்காரு. தெரியுமா என்ன பதில் வந்துச்சு? அதே சாமி, அதே அடுத்த வாரம் ஒருத்தர் கூட நாளைக்கு வந்து வாங்கிக்குங்க, இதோ ரெடியா இருக்குன்னு சொல்லல. அந்த அவமானம், அந்த ஏமாற்றம், அந்த சினிமா துறையே என்ன மோசம் பண்ணிடுச்சேங்கிற கொலை வெறி நினைப்பு, அதுதான் அந்த 85 வயசு மனுஷனை அந்த அடையாறு பாலத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுச்சு. இப்ப குடும்பம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? சும்மா அழவே இல்லை. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நேர்ல போய் அதிகாரப்பூர்வமா புகார் கொடுத்திருக்காங்க. சங்கத்தோட தலைவர் இப்போ உடனே நடவடிக்கை எடுக்கணும், எங்க அப்பாவோட காசை இந்த ஆட்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி எங்களுக்கு திருப்பி வாங்கி தரணும்னு கேட்டிருக்காங்க. சினிமா துறை வரலாற்றுல ஒரு தயாரிப்பாளரோட குடும்பம் சங்கத்துக்கே எதிரா இப்படி ஒரு புகார் கொடுக்கிறது இதுதான் முதல் தடவை. இதுல மகள் ராஜேஸ்வரி பேசின பேச்சு கேட்டா கல்லும் கூட கரைஞ்சிடும். அவங்க கதறி கதறி சொல்றாங்க, யாரும் என் அப்பா மேல சும்மா வம்பு கதையெல்லாம் பரப்பாதீங்க. என் அப்பாவோட வாழ்க்கை சாதாரணமா இல்ல. அவர் ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவர், ஹீரோ மாதிரி வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கை ஒரு பயோபிக் எடுக்கிற லெவலுக்கு இருக்குன்னு அவங்க அழுத அந்த வீடியோ பார்க்கும்போதே நெஞ்சு கனத்துடுது. நண்பர்களே, சினிமா துறையே இப்போ ஒரே மாதிரியான ஒரு ஷாக்ல இருக்கு. நடிகர் விஷால், குஷ்பு சுந்தர், ஆர் சரத்குமார், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அஞ்சலி தெரிவிச்சிருக்காங்க. அதுல விஷால் கொஞ்சம் வேற லெவல்ல போயிருக்காரு. முதல்வர் விஜய் அவங்களையே நேரடியா கேள்வி கேட்டிருக்காரு. சினிமா துறை இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்கு, இல்ல தயாரிப்பாளர் சங்கம் இந்த விஷயத்தையும் மூடி மறைச்சிட பார்க்குமா? உங்க கருத்தை கீழ் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரியான உண்மையான செய்திகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. நான் உங்கள் ஜீவா கார்த்தி. இன்னொரு செய்தியை சொல்ல அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.